जय विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर श्री श्रीला विनायक समेत चरणारविंद भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद की ग्रंथराज भागवतम की जय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुनिहरे अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्ते भवति नैष्ठिकी। श्रीमद् भागवत முதலாம் கண்டம் 18வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். यदा मत्स्यानि रूपाणि यदा मत्स्यानि रूपाणि यदा मत्स्यानि रूपाणि तत्ते जगत् यदा नटः तत्ते जगत् यदा नटः तत्ते जगत् यदा नटः गोपालः क्षपितो येन गोपालः क्षपितो येन गोपालः क्षपितो येन जहो तच्च कलेवरम् तां तच्च कलेवरम् जौ तच्च कलेवरम् यदा मत्स्यानि रूपाणि तत्ते जगत् यदा नटः तत्ते जगत् यदा नटः गोपालः क्षपितो येन जौ तच्च कलेवरम् यदा मत्स्यानि रूपाणि तत्ते जगत् यदा नटः गोपालः क्षपितो येन जौ तच्च कलेवरम् यदा அதை போலவே மத்ஸ்யானி மத்ஸ்ய அவதாரம் போன்று ரூபாணி வடிவங்கள் தத்தே நித்தியமாக இருக்க கொள்கிறார். ஜெய வெளிப்படையாக கைவிட்டார். யதா அதை போலவே நடக மந்திரவாதி பூபாரம் பூமி பாரத்தை ஸ்ரீதா குறைத்தார். ஏன இதனால் ஜெயோ குறைந்து தன்னः ஆனந்தம்
ச வேலும் கலேவர உடல் பொருளை பரமபுருஷன் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியை போலவே அவர் ஒரு உடலை கைவிட்ட மற்ற அவதாரத்தையும் மற்ற வைகளையும் கொண்ட வேறுபட்ட உடல்களை ஏற்றினார். பரமபுருஷன் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியை போலவே அவர் ஒரு உடலை கைவிட்டு மத்ஸ்ய அவதாரத்தையும் மற்றொரு வைகளையும் கொண்ட வேறுபட்ட உடல்களை ஏற்றினார். பரமபுருஷ பகவான் அருமானவரோ அல்லது உருவமற்றவரோ அல்ல. மேலும் அவர் அவரது உடலிலிருந்து வேறுபடுத்தி வருவதில்லை. எனவேதான் அவர் நித்திய தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தமாகிய மற்றும் சோரூபம் என்று அறியப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உருவம் பௌதிக சக்தியால் ஆனந்தத்தில் கருத்தும் பவனை நாடு கடத்த வேண்டும் என்று புதன் வைஷ்ணவர்கள் தெளிவாக கூறுகிறது. மேலும் இத்தகைய ஒரு ஆசிரியரின் குணத்தை தன் செயலாக ஒருவர் கண்டுவிட்டாலும் அவர் உதவியுடன் ஆற்றல் கொடுத்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பகவானுக்கு பௌதிக உடல் இல்லை என்றால் அவர் அமிர்த அல்லது இறப்பரவர் என்று விவரிக்கப்படுகிறார். இத்தகைய சூழ்நிலைகளில் கீழ் பகவான் இறப்பதென்பது அல்லது உலகில் விடுவதென்பது ஒரு மந்திரவாதியின் ஜாலாவளியை போல தோற்றதாகும். இந்த பொருளை கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்க. இந்த ஒரு செல்வத்தால் நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரஜானி நிர்விசேஷா சூன்யவாதி மாச்யாத்மிகே சுதானி ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. இந்த அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்கள் பார்த்து எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவருடைய லீலையை வந்து ஒழிச்சு எப்படி அவருக்கு கோபம் கலந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி அவர் வந்து இந்த மாதிரி தீர்மானம் பண்ணோம். அர்ஜுன் வந்து யுதிஷ்டர் கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அப்புறம் எது வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து திரும்ப சென்று விட்டாங்க, அவங்களோட வீடுகளை வந்து சென்று விட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் என்னென்ன, அவருக்கு நேர்காணல் என்னென்ன வந்தது, அர்ஜுனுக்கு என்னென்ன நேர்காணல் வந்தது, எப்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவிகள் எப்படி கடத்தப்பட்டார், அவங்க எப்படி கடத்தப்பட்டார், அவரால் எப்படி அவங்களை காப்பாற்ற முடியும் இதெல்லாம் சொல்லிருக்காங்க. அப்புறம் இப்ப வந்து நம்ம இந்த இந்த ஸ்லோகத்தை பார்த்து எப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட உடலை எப்படி வந்து திருப்பி கோடு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஒரு இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்து எப்படி ஒரு மாயா ஒரு மேஜிஷியன் பண்ணுவோம் எப்படி அவங்க அதே மாதிரி பகவான் அவரோட உடலை வந்து ஒரு சில சமயம் நம்ம இப்ப இந்த உலகத்துல நம்ம ஒருத்தர் வந்து உடல் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உடல் எடுத்து வந்து உடல் எப்படி உடல் எடுத்து அவங்க செய்ய சாதாரண விஷயம்.
ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் உடல் வச்சு அவர் வந்து எப்படி அவருக்கு அப்புறம் அவரோட உடல் வந்து எப்படி வேறுவிடவில்லை. அப்புறம் மற்றவர்களுக்கு ஏமாற்றத்துக்காக எப்படி இன்னொரு உடலை வந்து விட்டு சேர்க்கிறாங்க. ஆனா நம்ம பகவத்கீதை இதுல நம்ம பார்த்தோம்னா பிரம்ம சங்கீதா அந்த மாதிரி பார்த்தோம்னா அவருக்கு அப்புறம் அவரோட உடலுக்கு வந்து வேறு இருக்கு. நம்ம வந்து ஸ்லோகத்தில் நம்ம முதல் ஸ்லோகத்தில் பிரம்ம சங்கீதால பிரம்மதேவர் வந்து அவர் வந்து ஆசிரியர் அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா. அவரோட உடல் எப்படி சாதாரணமான உடல் சச்சித் ஆனந்த இது சச்சிதானந்த உடல். இதுக்கும் சாதாரண உடலுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் சொன்னோம். இந்த நம்ம உலகத்துல நம்ம எதிர்த்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இறைவி நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அது வந்து நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுறாங்க. ஆதி பௌத்திக், ஆதி தெய்வீக், அப்புறம் ஆதி தெய்வீக் வந்து நமக்கு வந்து வேற வேற இயற்கையால வேற வேற தெய்வதைகள்னால நம்மளுக்கு வந்து பிரச்சனை ரொம்ப இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு போன வெயில் வந்துச்சுன்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில போக முடியாது. அவ்வளோ வெயில் இருக்கும். சில பேர் நிறைய பேர் இப்போ தமிழ்நாடுல இன்னும் நார்த் இந்தியாவில் கூட சில ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வெயில போக வச்சாலும் வாங்கி இருக்குது. அவ்வளோ டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் சில சமயம் வந்து அதிக மழை. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா மழை காலத்துல வந்து மரீனா பீச்சுக்கும் அப்புறம் அடையாளமும் வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலை மழைனால ஃபுல் ஃப்ளட்ஸ் வரும். அந்த மாதிரி அதனால நம்ம இது பண்ண முடியும். அந்த மாதிரி இடங்கள் அப்படி ஆதி அப்புறம் ஆதாரம் நம்மளுக்கு சில ஜுரம் வரும். நம்ம உடல்நிலை சரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய. இந்த ஆனா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பார்த்தோம் பிரம்மதேவர் சொல்றாரு சச்சிதானந்த விக்கிரகா. ஸ்ரீ கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்னு நம்ம பார்த்தோம்னா சில படங்கள் பார்த்தோம். அவர் வந்து குருக்ஷேத்திர போர்ல வந்து அவரோட வயசு வந்து 125 வயசு குருக்ஷேத்திர. ஆனா பார்க்கறதுக்கு வந்து ஒரு 16 வயசு இளைஞர் மாதிரி இருப்பாங்க. அவர் வந்து யுத்தம் பண்றாரு. ஆனா அந்த 125 வயசு இருந்துச்சு அவருக்கு வந்து பேரன் கிராண்ட்சன்ஸ் கிரேட் கிராண்ட்சன்ஸ் 2 தலைமுறைகள் ஒரு பீரியட் அவங்க. ஸோ ஆனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு இளைஞர் மாதிரி இருக்காங்க குருக்ஷேத்திரம். ஸோ அதான் அதுதான். ஆனா ஏன் இந்த மாதிரி எழுத சொல்றேன், ஏன் அவர் வந்து ஒரு உடல் விட்டு இருக்காங்க பேச பகவத்கீதையே கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த குருவிலிருந்து நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணரோட எப்படி சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க. பகவத்கீதையோட ஸ்லோகத்தில் அவ்யக்தம் வியக்திமாக மன்யத்தை மாமபூத்தையா பரம்பாவ மஜானந்தம் மாமாபய அனுத்தமம். அவ்யக்தம் வியக்திமாக நான் வந்து சில பேர் வந்து சில பேருக்கு வந்து அறிவித்தார்கள். சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பகவான் வந்து அவருக்கு வந்து ரூபம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் சில பண்டிகைகள் சொல்லுவாங்க இல்ல பரமபுருஷன் கடவுள் அப்படின்னா என்னன்னா என்ன ஒரு ரூபமான ஒண்ணு இல்லை, ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தினா ஒரு ரூபம் எடுத்து வந்து நம்ம வந்து காக்க வரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அதை வந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு அது அப்படி இல்லை. அவ்யக்தம் வியக்திமாக மன்யதே மா அபுத்தயா. புத்தி இல்லாதவங்க வந்து சொல்லுவாங்க அவ்யக்தம் வியக்தி. அந்த வியக்தி அந்த ஆளுக்கு வந்து அவ்யக்தம், அது அவருக்கு வந்து ரூபமே இல்லை. ஆனா பாவம் அசாரத்தோம் என்னோட பிரகிருதியை வந்து யாருக்கும் அவங்க வந்து தெரியுது. அவ்யக்தி வியக்தி பரம்பாவம் அஜானத்தம் மம அகய அனுத்தமம். என்னோட
பரம பிரகிருதி இருக்கு. என்னோட ரூபத்தை வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது, அவங்க வந்து அறிய முடியாது. ஏன் இந்த மாதிரி அவங்களால ஏன் அறிய முடியாது? நாக பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாபிதः ஊனோ விஜயம் அபிஜானாதி யோகமா அஜமாபி. நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து காமிச்சுக்கலாம். நான் வந்து எஸ்பெஷலி ஊனோ விஜயம் அபிஜானாதி, நான் வந்து என்ன வந்து யோக மாயையால வந்து நான் வந்து என்ன வந்து காட்டிக்க மாட்டேன். யோக மாயால வந்து கவர்ட் யோகம். ஸோ இந்த மாதிரி மூடர்கள் அவங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாரும் காமிச்சிக்க முடியாது. ஸோ யாருக்கு சுவாமி காமிச்சுப்பாங்க? ராம்சந்திர வியாபிச்சாரிங்க பக்தி யோகின்னு செய்வது. எனக்கு வந்து யார் பக்தியால சேவை செய்கிறாங்க, யார் வந்து என்னை வந்து அன்பா பக்தியால என்னை வந்து கிட்ட வராங்க, அவங்களுக்கு மாத்திரம் தான் ராம்சந்திர வியாபிச்சாரி பக்தி யோகின்னு செய்வது. அவங்களுக்கு மாத்திரம் தான் நான் வந்து என்னை வந்து காமிச்சுவேன். என்னோட குணங்கள், என்னோட நிஜமான ரூபம், என்னோட நிஜமான அறிவு எல்லாமே வந்து அவங்களுக்கு மாத்திரம் தான் காமிப்பேன். சாதாரணமான இந்த மாதிரி யாருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது இருக்காது, அவங்களுக்கு வந்து நான் காமிச்சுக்கணும். என்னோட பக்தர்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி மகாபாரதம் கூட நீங்க பார்த்தோம்னா, முன்னாடி நான் வந்து ஸ்கூல்ல நான் படிக்க வச்சேன். மகாபாரதம் எல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல கூட சில பேர் நிறைய பேர் பார்ப்பாங்க, டீச்சர்ஸ் பார்ப்பாங்க, வீட்டில் கூட சில பேர் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்பயும் ஞாபகம் இருக்கு, எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது, இதுல ரொம்ப 10-15 வருஷம் முன்னாடி. ஆனால் இந்த வீட்டில் நான் பார்ப்பேன், என்ன வீட்டில் பார்ப்பேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பார்ப்பேன். என்ன பண்ணுவாங்க, நீங்க 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா போதும், நிறைய சீரியல்கள் எல்லாம் வரும் அப்படின்னு வரிசையா வரும். விஜய் டிவி, சன் டிவி, நிறைய புது சேனல்களும். ஸோ ஒரு சீரியலா வந்துட்டே இருக்கும். அதுல வந்து புதுசா சொல்லுங்க, மகாபாரதம் ஒரு சீரியல் வரும்போது எனக்கு கொஞ்சம் என்ன, மகாபாரதம் ஒரு சீரியல் அதெல்லாம் பார்க்கல. ஸோ ஒரு 8 மணிக்கு ஏதோ ஒரு சீரியல் வரும், அதுல ஒரு மகாபாரதம் வரும், கிருஷ்ணன் சண்டை அதெல்லாம் வரும். எல்லாம் பார்த்துட்டு ஒரு சரி இந்த சீரியல் ஆயிடுச்சு, அடுத்த சீரியல் 8:30 மணிக்கு இன்னொரு சீரியல். நான் பார்த்துட்டு என்ன வித்தியாசம் இருக்கு, நான் ஜஸ்ட் ஒரு ஆர்வமா நான் கேட்பேன். எங்க பக்கத்து வீட்டுல இருந்து சில பேர் வந்தாங்க, நீங்க ஒரு சீரியல் பார்க்குறீங்க, என்ன ஒரு சீரியல் என்ன நடக்குது? சின்ன பசங்க எங்களுக்கு என்ன 10-15 வருஷம் கார்ட்டூன் அதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் ரசிப்போம், சீரியல் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒருத்தர் சொன்னாங்க, இன்னும் இல்லப்பா, மகாபாரதம் வந்து ஒரு 5000 வருஷம் முன்னாடி ஆனது ஒரு கதை, இப்ப சீரியல்ன்றது வந்து இப்ப இருக்கிற கதை. இப்ப இருக்கிற கதை என்ன வித்தியாசம்னா, அவங்க ஜாஸ்தி சொல்லலை, அவங்க அவங்களே பேசியிருக்காங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? 5000 வருஷம் முன்னாடி சொத்துக்காக சண்டை போட்டுருக்காங்க, குடும்ப பிரச்சனை. இப்பயும் இப்ப இருக்கிற சீரியல்ல என்ன பிரச்சனை? அதே தான் இருக்குது, அதே குடும்ப பிரச்சனை, அதே சொத்துக்காக இருக்கிற சண்டை தானே, என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மகாபாரதம் பாகவதம் அதெல்லாம் நம்ம உண்மை வந்து நம்ம நிறைய படிக்கிறது நமக்கு தெரியும். வெளியாக நம்ம பார்த்தோம்னா இந்த சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை, அண்ணன் தம்பி கூட இருக்கிற சொத்துக்காக இருக்கிற ஒரு பிரச்சனை, அந்த ஒரு சண்டை யுத்தம், அந்த மாதிரி நம்மளுக்கு நிலத்துக்காக சண்டை, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஆனால் நம்ம ஆழ்ந்து நம்ம படிச்சோம்னா அதான் தெரியும், வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நான் ஒரு இதுல நம்ம பார்த்தோம்னா, பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வியாசருக்கு வந்து ரொம்ப வந்து அவர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அவர் வந்து மனசு வந்து அவருக்கு திருப்தி. நாரதர் அவரோட குரு, அவர் வந்து வியாசர் வந்து சரஸ்வதி வந்து அவரோட ஆசிரமத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நாரதர் வந்து கேட்கிறாங்க, வியாசரே என்ன இருக்கு, என்ன விஷயம், இவ்வளவுலாம் நீங்க வேதங்கள் சாஸ்திரங்கள் இவ்வளவுலாம் எழுதி நம்ம நாட்டுக்காக இந்த சமுதாயத்துக்காக இவ்வளவு நீங்க சேவை செஞ்சிருக்கீங்க, ஆன்மீக விஷயங்கள் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, வேத சாஸ்திரங்கள்ல வந்து நீங்க எழுதப்பட்டிருக்கீங்க, உங்களாலதான் இந்த மாதிரி இருக்கு. வேத சாஸ்திரங்கள் யாரும் புரிஞ்சுக்க முடியாது, நீங்க என்ன பண்ணீங்க, வேதாந்த சூத்திரம். வேதாந்த சூத்திரம்னா இப்ப வேதங்கள்லாம் பெருசு
1 கோடி ஸ்லோகங்கள் ஒரு வேதத்தில் இருக்கு அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்றாரு. 1 கோடி ஸ்லோகங்கள் எல்லாரும் படிக்க முடியாது. அதான் என்ன வியாசர் என்ன பண்றாருன்னா வேதாந்த சூத்திரங்கள் அப்படின்னு எழுதினார். வேதாந்த சூத்திரங்கள்ல வந்து ஒரு கோடியில் இருக்கிற அர்த்தங்கள் வந்து ஒரே லைன்ல வந்து இது பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஆனந்தமயோ அபியாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான மனுஷ பிறவில வந்து ஞானத்துக்காக நம்ம பரம்பொருள் அப்படின்னு பரமபதம் அப்படின்னு அதுதான் நம்மளோட சிந்தனை. அந்த விஷயத்துல தான் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஆனந்தமயம் அபியாசா நம்மளோட நிலை எப்பவுமே நம்ம சந்தோஷம் இருக்கு, ஆனந்தத்துல இருக்கிறதுக்கா அது ஆனந்தமயம் அபியாசம். ஸோ இவங்க எழுதிட்டு கூட அப்புறம் வேதாந்த சூத்திரங்கள் எழுதினார். அப்புறம் என்ன பண்ணாரு, அப்புறம் உபனிஷத்துகள் இதெல்லாம் யாருமே புரிஞ்சு முடியல. ஒரு லைன் எழுதினா கூட சில பேர் புரிஞ்சு முடியாது. உபனிஷத்துகள் எழுதினார். உபனிஷத்துகள் எழுதினாங்க. புராணங்கள் எழுதினார். புராணங்களுக்கு பிறகு ராமாயணம் மகாபாரதம் எழுதினார். இதெல்லாம் பண்ணி கூட அவருக்கு ஏதோ மனசுல திருப்தியே இல்லை. வியாசம் இவ்வளவு எழுதி கூட நாங்கள் கேட்கிறேன், சரிப்பா இவ்வளோ என்ன பிரச்சனை, இவ்வளவு சேவை செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கீங்க, எங்க போனாலும் வியாசரோட சரித்திரம், வியாசரோட சொல்றது, எங்க போனாலும் வியாசர் எழுதின இதுதான் எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவலோகத்துல கூட வேதாந்த சூத்திரம் இது மாதிரி வேதங்களை வந்து தான் உச்சரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு எந்த உலகத்துல எங்கேக்கு போனாலும் எல்லாரும் பிராமணர்கள் பண்டிதர்கள் எல்லாம் இதெல்லாம் வேதங்கள் தான் இது படிக்கிறாங்க. அப்புறம் பெரும்பாலும் வந்து பிரார்த்தனை செய்வாங்க வேதாந்த சூத்திரங்களா. என்ன இவ்வளவு நடைபெறுறது மனசு திருப்தி. அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு ஏதோ மனசு திருப்தி எவ்வளவு சாதனை பண்ண எனக்கு ஏன் எனக்கு தெரியல, நீங்க தயவு செஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் வழிகாட்டு வியாசன் வந்து அவரோட சீனர் வியாசன் தான் நாரதரோட ஒரு சீனர். அவர் கேட்கிறார், இந்த மாதிரி விக்கிரகங்களோட உருவாக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நாரதர் வந்து சொன்னாங்க, சரிப்பா இவங்கெல்லாம் எழுதியிருக்க, ஆனா நீங்க பகவானை பத்தி எங்க நீ வந்து டைரக்டா எங்க கொடுத்துருக்க, பகவானை பத்தி கரெக்டா இந்த மாதிரி கொடுத்துருக்க, என்ன எங்க எழுதியிருக்க வேதாந்த வேதங்கள்ல சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் 1000 கைகள் இருக்கு, 1000 கால் இருக்கு. பகவான் தான் யாரு, சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். இந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வந்து டைரக்டா இந்த மாதிரி கொடுக்காததுனால பகவானை பத்தி எப்படி அடைஞ்சுப்பாங்க. இப்ப யாருக்காவது இப்ப வந்து யாருக்கிட்ட நம்மளுக்கு வந்து காதல் ஏற்படணும், அவங்க கிட்ட அன்பு, அவங்க கிட்ட நம்ம வந்து இஷ்டப்படணும் அப்படின்னா எப்படி அவங்க வந்து விவரிக்கணும். இல்ல அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து ரொம்ப இனிமையான அவர்கிட்ட பேச அவர்கிட்ட பேசணும் போல இருக்கும். அதை விட்டு நம்ம வந்து யார்கிட்ட அவர்கிட்ட காதல் வரணும், இல்ல அவருக்கு பக்தி வரணும்னா அவரை பத்தி நம்ம எப்படி விவரிக்கிறோம்னா, இல்ல அவர் வந்து பார்க்கறதுக்கு கொடூரமா இருப்பாரு, பார்த்தாலே எப்படி எல்லாம் பயணம் நடந்துடுவாங்க, இல்ல எல்லாரும் பார்த்து பயணம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி விவரிச்சா யாருக்கு பக்தி வரும்? சில நாரதர் சொல்றாரு, நீ வந்து பிகாஸ் யூ ஹேவ் given indirect interpretations. பெருமாள் வந்து நீ வந்து டைரக்டா சொல்லாததுனால வந்து சுத்தி வழிச்சியே இந்த மாதிரி பகவானை பத்தி நீ சொல்லணும், டைரக்டா நீ பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு நாரதர் சொல்ற உடனே அப்பதான் வியாசர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ட்டு ஒரு புராணத்தை போட்டு அதான் ஸ்ரீமத் பாகவதத்துல தான் நம்ம பார்த்தோம். பகவான் பாகவதர்கள் அவங்களுக்கு அவங்களோட குணங்கள், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற சண்டை, அவங்களுக்கு இருக்கிற அந்த சம்பந்தம், அதை பத்தினா எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பாகவதம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நம்ம படிக்க என்னாகுன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி பாகவதர்களோட மார்க்கத்தில் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இஷ்டம் இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் பாகவதம் வந்தது. இந்த மாதிரி பாகவதம் சாஸ்திரத்துல தான் வியாசர் பண்ணியிருக்காங்க. பகவான் பத்தி எங்கெங்க சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து அவர் வந்து எல்லாமே இருக்கு.
எழுதியிருக்காங்க. அதுவும் இந்த பாகவதத்துல என்ன சிறந்த விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கு வேற வேற உலகத்துல எங்கெங்க என்னென்ன இருக்கோ பகவானோட நிலைகள் என்ன இருக்கோ நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமோ அது வந்து ஒரு எழுதியிருக்காங்க. 18,000 ஸ்லோகத்துல எழுதியிருக்காங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சாஸ்திரங்கள் வந்து இந்த நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இந்த மாதிரி கிடைக்கும் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் எப்பவுமே இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு பாகவதம் கிட்ட வருது ரொம்ப ரொம்ப மிக ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம். நம்ம பகவான் ஸ்ரீ பிரம்மதேவர் சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்றார், ஒரு பிரம்மதேவருக்கு ஒரு நாள்ல வந்து 1000 கல்பங்கள். ஒரு கல்பம் அப்படின்னா அது வந்து 4.32 பில்லியன் இயர்ஸ். 4.32 பில்லியன் இயர்ஸ்னா 430 கோடி வருஷங்கள்ல ஸ்ரீகிருஷ்ணர் ஒரே ஒரு தடவை வருவார். அது எவ்வளவு நாள் வருவாரு? சொல்ல 125 வருஷம் அப்புறம் போயிடுவார். ஸோ 432 கோடி வருஷங்கள் வெறும் 120 வருஷம் வந்துட்டு அதுவும் ஒரு ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. அவர் எப்போ வருவார்? அவர் சொன்னாரு 28வது கல்பம். ஒரு கல்பம் அப்படின்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அது ஒரு 4 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம். அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு வந்து 1000 சதுர்யுகம் ஒரு கல்பம். ஸோ அந்த இதில் வந்து ஒரே ஒரு தடவை வருவார். 28வது வருஷம் ஒரு தடவை. அதுல கூட நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவரோட நிலைகள் வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாகவதம், ஆனால் அவரோட பாகவதங்களோட நம்ம நீர்க்க வர்றது வந்து ரொம்ப 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 ஒரு நேரான ஒரு விஷயம். பகவானோட அனுகிரகம் இல்லாமல் பாகவதங்களோட அனுகிரகம் இல்லாமல் நம்ம வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதான் சைத்தன்ய சரிதாமிரத்தால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பிரம்மாண்ட பிரமிதே கோரோ பாக்யவான் ஜீவன் குரு கிருஷ்ண பிரசாதம் பக்தி தர்மாதி. பக்தி கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், சொத்து கிடைக்கலாம், நம்ம தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் பக்தி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்னா பகவான் ஏன் இவ்வளவு செய்யணும்? எதுக்கு ஒரு மாயாவி மாதிரி ஒரு உடலை விட்டுட்டு எல்லாரும் ஏமாத்திட்டே போதும்? ஏன் சுவாமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது? பகவான் நம்மளை கண்டா அவருக்கு ஏன் அவரோட புத்தகங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஏமாத்தணும்? பகவான் ஏமாத்துறது முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்கூல் நம்ம சின்ன வயசுல எல்லாருக்கும் தெரியும், ஏமாத்தக்கூடாது. யாரும் ஏமாத்தக்கூடாது. ஸ்கூல்ல முதல் பாடமே அதான் எல்லாரும் பசங்க. ஆனா பகவானே ஏமாத்தணும், பகவானே எல்லாருக்கும் ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். அது என்ன ஒரு விஷயம்? ஏன்னா பகவான் இந்த உருளை செய்யணும் அப்படின்னா அவர் வந்து பக்தர்களுக்கு மாத்திரம்தான் ஏன் இது பண்றாங்க? ஏன்னா பக்தின்ற ஒரு விஷயம் ஒத்துட்டாங்கன்னா யார்கிட்ட பக்தி இருக்கோ பக்தி இருக்கிறவங்க பகவானே கட்டுப்பாட்டு செய்யலாம், பகவானே கூட கட்டுப்பாட்டு செய்யலாம். அதுதான் பக்தி. பகவான் பக்தி இருக்கிற ஒரு விஷயங்கள் யாரும் கிடைக்காது. வெறும் அவரோட பாகவதர்கள் அவங்க நினைச்சா மாத்திரம் தான் பாகவதர், இந்த பகவானே நினைச்சா மாத்திரம் தான் பக்தி வந்து எல்லாருக்கும். எப்படி நீங்க சொன்னா சுவாமி பகவானே கட்டுப்பாடு முடியும்? கண்டிப்பா நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு சில பாகவதர்களோட ஒரு ரெஃபரன்சஸ் கூட இருக்கு. பாகவதர் யசோதை நம்ம பார்த்தோம்னா தாமோதர் கார்த்திகை மாசத்துல வந்து தாமோதர மாசம் கொண்டாடுறாங்க. நீங்க கோயிலுக்கு வந்து தாமோதர அஷ்டகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் சொல்லி பெருமாளுக்கு கார்த்திகை தீபம் எழுதி நம்ம பெருமாளுக்கு வழிபடுறது பார்க்கணும். அந்த ஒரு மாசத்துல வந்து யசோதை வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன பையன். ஆனா கூட கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து யசோதையோட பக்திக்கு வந்து கட்டுப்பட்டு அவர் வந்து யசோதையோட ஆசைகள் எல்லாரும் நிறைவேறும். ஸோ அதான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தைய விளையாடி இருக்கும் போது சாதாரண சின்ன குழந்தைக்கு பசி இருக்கும்.
ஸோ யசோதை தாய் வந்து அவர் வந்து வெண்ணெய் கட்டிட்டு போது அந்த சமயத்துல வந்து அவர் வந்து பசிக்க வச்சு கொஞ்சம் பால் கொடுக்குறது கேட்டார். அந்த சமயத்துல வந்து யசோதை வந்து வெண்ணெய் படுத்துக்கு அதை விட்டுட்டு அவர் வந்து பால் கொடுக்குறாங்க. ஆனா நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டவ்ல வந்து அந்த இது அது பால் வந்து பால் காய்ச்சல் பால் வந்து என்ன ஆயிடுதுன்னா பால் காய்ச்சல் சமயத்துல பால் வந்து அது பொங்கி வழிஞ்சிடும். அந்த சமயத்துல வந்து யசோதை வந்து பால் குடிச்சு கிருஷ்ணர் வந்து பால் வந்து பார்த்துக்கோம். கிருஷ்ணருக்கு போவாங்களும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் தெரியும். வெண்ணெய் எல்லாம் இருக்கிற பானைகள் எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் உடச்சிட்டு இருக்கிற வெண்ணெய் எல்லாம் தூக்கி வீசி இருப்பார். குழம்பு அப்புறம் அவரோட நண்பர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவர் வந்து ஆனந்தமா விளையாடிட்டு இருக்காங்க. யசோதை இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பார், கஷ்டப்பட்டு ஏன்னா வெண்ணெய் வந்து இது பண்றது சாதாரண விஷயமே இல்லை. அது இப்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு சொல்லலாம், சுலபம்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப மார்க்கெட்டுக்கு போனா வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, சுலபம் கொடுப்பாங்க. பட் ஆனா வெண்ணெய் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். சாதாரண அது அந்த காலத்துல 5000 வருஷம் இது வந்து நிறைய கஷ்டப்படணும், கொஞ்சம் வேலை செய்யணும். சரி, யசோதைக்கு ஆச்சரியம், என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி இப்படி யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, அப்புறம் கிருஷ்ணர் பார்க்கணும். ஸோ கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்ட்டு போய் கிருஷ்ணரை வந்து பிடிக்கிறதுக்கு கிருஷ்ணர் ஓடுனா. யசோதை வந்து சின்ன பசங்கள் என்ன சின்ன பசங்க நம்ம எங்கேயும் நம்ம கோயில கூட பார்க்கலாம், ரொம்ப ஃபாஸ்டாக ஓடுவாங்க. ஸோ பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வார், பிடிக்க முடியாது. பாகவதத்தில் சொல்றாரு, பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, அந்த யோகிகள் முனிவர்கள் அவங்க வந்து 5000 வருஷம் 1000 ஜென்மங்கள் வந்து ஒரு தவம் செய்வாங்க பகவானோட ஒரு தர்சனத்துக்காக. பகவானோட ஒரு அந்த நெகத்தோட ஒரு தர்சனத்துக்காக 1000 வருஷம் தவம் செய்வாங்க. ஆனா அதே வந்து யசோதை வந்து இங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. அவரோட நந்த மகாராஜனோட அவரோட அரண்மனையில வந்து அந்த பரம்பரை வந்து ஓடிட்டு இருக்காங்க. யசோதை வந்து குடிக்க முயற்சி செய்வார், கஷ்டப்பட்டு அப்புறம் குடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து குடிச்சுட்டு ஒரு இதுக்கு கிருஷ்ணனுடைய அழிவு. அப்புறம் அவர் யசோதை வந்து இந்த மாதிரி ஒரு பயம் வளர்ந்து என்ன பண்ண போறாங்க. சரி, எனவே இப்ப பனிஷ்மெண்ட்காக கட்டி போட்டுருக்காங்க, கட்டி போட முயற்சி செய்யறாங்க. கட்டி போட முயற்சி செய்தா அந்த கயிறு என்ன ஆகுதுன்னா 2 இன்ச் குறைஞ்சிட்டே வருது. நிறைய கயிறு எடுத்து வந்து கூட 2 இன்ச் அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு யோசிச்சு அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அதை பார்த்துட்டு யசோதை வந்து வேர்க்கிறார், தலையில இருக்கிற பூவெல்லாம் அப்படி கீழே விழாது. இதெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, சரி சரி ஓகே, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பக்தியாக இவ்வளோ சேவை செய்யறாங்க, சரி அப்படின்ட்டு ஒரு ஸோ யசோதை வந்து கிருஷ்ணர் வந்து கட்டிக்கணும். அதே மாதிரி யசோதை எப்படி கிருஷ்ணர் கட்டிக்கணும், அதே மாதிரி நம்ம வந்து நம்ம பாகவத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி கிருஷ்ணர் வந்து பக்திக்கு எப்படி கட்டுப்படுறாரு. பகவான் யோகிகள் முனிவர்கள் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடுத்த தவம் செய்து அவரோட திருவடிக்காக கஷ்டப்படுறார். பட் ஆனா பக்தியால எப்படி அவரோட பக்தர்கள் வந்து மிக சுலபமாக இந்த பரம்பொருள் வந்து ரொம்ப சுலபமாக அவர் அடைகிறார். அது நம்ம பாகவதத்துல வியாசன் வந்து நிறைய விவரித்திருக்காரு. இந்த மாதிரி நம்ம பாகவதம் இதெல்லாம் படித்தோம்னா எப்படி பகவான் நமக்கு வந்து எவ்வளவு சுலபமாக கிடைக்கலாம், அவரோட அனுகிரகம், அவரோட பாகவதங்களோட அனுகிரகம் எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம். இது ஒரு விஷயம் இல்லைல்ல, இந்த மாதிரி பக்தி எப்படி கிடைக்கும். அதான் மகாபுரு சொல்றாரு, இது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனா எப்படி கிடைக்கணும் அப்படின்னா மிக சுலபமான ஒரு விஷயம். இந்த யுகத்துல வந்து பகவான் வந்து எப்பவுமே அவர் வந்து இந்த மாதிரி உலகிட்டு போனாங்க, அவர் இன்னும் ஒரு ரூபம் எடுத்திருக்காங்க. மகாபுரு சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, கலிகால நாமரூபே கிருஷ்ணா இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இந்த யுகத்துல கலியுகத்துல வந்து இந்த துவாபர யுகத்துல எப்படி எல்லாரும் ஏமாற்றி ஒரு உடல் விட்டு போனாங்க, அதே கிருஷ்ணர் திருப்பியும் எல்லாரும் ஏமாற்றி ஒரு நாம ரூபத்துல சப்த ரூபத்துல இந்த சப்த ரூபத்துல நம்ம கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் இங்க வாழ்க்கை
அவரோட நம்ம எப்ப பகவானோட திருநாமத்தை நம்ம ஜபிக்கிறோமோ, சங்கீர்த்தனத்துல நம்ம உச்சரிக்கிறோம். அதே மாதிரி உச்சரிக்கிற சமயத்துல எப்பவுமே பகவான் நம்ம கூடிய இருக்கார். எப்படி குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனனோட எப்படி பகவான் தேர் ஒரு பார்த்து சாரதியா இருக்காலும், அதே மாதிரி நம்ம இந்த கலியுகத்துல இன்னைக்கு கூட இப்ப கூட நம்ம எப்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம ஒரு புனிதமான மனசுல நம்ம எப்படி நம்ம ஜபிக்கிறோமோ, சங்கீர்த்தனை செய்யறோமோ, அதே ஸ்ரீகிருஷ்ணன், அதே பரம பகவான், அதே அந்த பகவான் எப்படி முனிவர்கள் எல்லாம் 1000 வருஷம் இருப்பாலும் அதே பகவான் நம்மளுக்கு எப்படி நம்மளோட பக்தி மலர்றதோ, அந்த பக்தி மலரோட அதுக்கு தகுந்தபடி பகவான் நம்மளோட கூட அவர் நம்மளோட கட்டுப்பாட்டு பகவானே அதான் பகவானோட ஒரு அருள். இது பாகவதான் பகவான் சைதன்ய மகாபிரபு, அப்புறம் பாகவதர் ஸ்ரீ ரூபால் அவர்களோட அனுகிரகத்தால நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் இந்த ஒரு ஹரே கிருஷ்ண பாகவதா சொல்லி இந்த மாதிரி எப்படி நம்ம பகவான் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சுட்டு பிரதி தினமும் எப்ப சமயம் கிடைக்கிறதோ இந்த ஹரே கிருஷ்ண பாகவதத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. இந்த மாதிரி நம்ம பகவானோட திருநாமத்தை எப்போவே சொல்லியிருந்தோம்னா பகவானோட பக்தி, பகவான் நம்ம எப்பவுமே நம்மளோட இருப்பாரு. நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நமக்கு. இதோட நான் யாருக்காவது கேள்வி இருந்தா